கிட்டா கிட்ட கபடி விளையாடக்கூடாதுன்னு அவங்க அப்பா இப்ப சத்தியம் வாங்கிடுறாரு. ராணி கிட்டாவோடைய அக்கா கூட படிச்ச பொண்ணு இப்ப கிட்டாவை லவ் பண்றதா சொல்றாங்க. ஆனா கிட்டாவும் வயசு என்ன என் வயசு என்ன அதெல்லாம் லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி திட்டி அங்க வந்து போக சொல்லிடுறாரு. அப்பதான் ராணி வந்து கிட்டாவோடைய அக்காவுமே ஸ்கூல் படிக்கும்போது கூட படிக்கிற பையனை லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பையன் இறந்து போயிருப்பான். உனக்கு தெரியும் அவங்க அக்காவுடைய பொட்டி போய் பாருன்னு சொல்றாங்க. இப்ப கிட்டாவுமே வீட்டுக்கு போனதுமே பொட்டியை திறந்து பார்த்தா ராணி சொன்ன எல்லாமே உண்மை. ராணியோட அண்ணனுக்கு கிட்டாவை ராணியும் பேசிட்டு இருந்த விஷயம் தெரியுது. இப்போ கிட்டாவுடைய வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிடுறாரு. இப்ப அவங்க அப்பாவே பயங்கரமா திட்டுறாரு. இப்ப கிட்டாவை வந்து ராணியோட அண்ணனை அடிச்சிடுறாரு. இப்ப கிட்டாவுடைய அக்காவும் ராணி கிட்ட இது விஷயமா பேசுறாங்க. அப்பதான் ராணி நான் கிட்டாவை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. சின்ன வயசுல கிட்டா ராணியை காப்பாத்திருப்பான், அதனாலதான் இவங்க லவ் பண்றதா சொல்றாங்க. ஆனா கிட்டாக்கு தான் அவனை பிடிக்கல, இதோட விட்டுடுன்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, கிட்டாவுக்குமே ராணி ரொம்ப பிடிச்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து அவருமே தான் லவ் பண்ணிருப்பாரு. ஆனா அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. கிட்டா பிடி சார் கிட்ட அப்பா கபடி விளையாடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கின விஷயத்த சொல்றாரு. சத்தியம் வாங்குதே நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு தான், அதனால நீ இன்னும் கூட ஆட்களை சேர்த்துக்கோ, ஆனா கபடி விளையாடுன்னு சொல்றாரு. இப்போ அன்னைக்கு பஸ்ல பிரச்சனை பண்ண ஒரு நபர் வந்து கிட்டாவை பார்த்துட்டு அவன் அடிக்க வராரு. இப்ப பிடி சாரோ தடுக்கிறாரு. இப்ப பிடி சாரையே பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்ப கிட்டாவையும் பிடிச்சி தள்ளி விட்டதுல தலையில அடிபட்டுடுது. இப்ப கோவப்பட்ட கிட்டாவை அங்க இருக்கிற நபர்களை பயங்கரமா அடிச்சிடறான். கிட்டாவுடைய அப்பாவுக்குமே சின்ன வயசுல இருந்தே கபடினா ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஊர்ல ஒரு கபடி பிளேயர் நல்லா விளையாடுவாரு. அவரோட மீசை தான் அவருக்கு கெத்து. ஆனா இப்ப கபடியில ஜெயிச்சிட்டதால அடுத்த நாள் அவரை மீசையெல்லாம் புடுங்கி ரொம்ப கொடுமைப்படுத்தி சாடிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் கிட்டாவை கபடி விளையாடக்கூடாது இந்த ஊர் மக்கள் விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா பிடி சாரும் அவன் நல்லா கபடி விளையாடுறான். இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல அவனை ஒரு தடவை விளையாட விடுங்க, உங்களுக்கே கண்டிப்பா வந்து அவனை பத்தி தெரியும் சொல்றாங்க. ஆனா கேப்டனும் இப்ப அவனை கபடியில சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒன்னும் தேவையில்ல, கிட்டா அவனுடைய ஸ்கூல் டீமோட விளையாடட்டும்னு சொல்லிடுறாங்க. ராணி கிட்டாவை பாக்குறத பார்த்து அவங்க அண்ணனை இப்ப அடிச்சு அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. கிட்டாவை இப்ப அந்த மேட்ச்ல நல்லபடியா வின் பண்ணிடுறாரு.